ஜிம்முக்கு போயிட்டு ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களா நீங்கள்? இல்லை இன்டென்சிவாக கிரிக்கெட், டென்னிஸ், பேட்மிண்டன், ஸ்குவாஷ் இந்த மாதிரி விளையாடுறவங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்கள் லைஃப்பில் எப்பயாச்சும் எல்போ வெளிப்பக்கத்தில் இந்த இடத்துல வலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போ இது வந்துட்டு டென்னிஸ் எல்போவாக இருக்கலாம். இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க மட்டுமே இல்லை, கம்ப்யூட்டர் ரொம்ப யூஸ் பண்ணுறவங்க, அப்புறம் குக் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் கூட இது வந்துட்டு ரொம்பவே காமன். இது வந்துட்டு உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக நீங்களே செல்ஃப் டெஸ்ட் பண்ணலாம். அதை எப்படி சொல்கிறேன். எல்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் ரிஸ்ட்டை நீங்கள் மேலே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணணும். ஆனால் இந்த கையை வச்சுட்டு புஷ் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஷார்ப் ஷூட்டிங் பெயின் இருக்குது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து டென்னிஸ் எல்போவாக இருக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நான் 3 சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்கிறேன். நம்பர் 1, ஸோ எல்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் ரிஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் கீழே தள்ளி இந்த பொசிஷன் அப்படியே ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். நம்பர் 2, உங்கள் ஃபோர் ஆர்ம் வந்துட்டு தையல் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிஸ்ட்டை நீங்கள் மேலே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணணும். ஆனால் இந்த கையை வச்சு புஷ் பண்ணி இப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்ணுங்கள். தேர்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க. எந்த பக்கம் வலி இருக்கோ அந்த ஹேண்டை மேலே வச்சுட்டு டவலை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கை ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். இந்த பொசிஷனே ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்ணுங்கள். இந்த 3 எக்ஸசைஸுமே வந்துட்டு வீக்லி த்ரைஸ் ஃபார் 3 வீக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் ஆர் ஃபேமிலி மெம்பர் யாராச்சும் பெயினில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். See you in the next video.